ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இப்போது ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு குக்கரில் இந்த வறுத்த பச்சைப்பயிறு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து மஞ்சத்தூளும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குலைவாக வெந்திருக்கணும். இப்படி வெந்திருக்கதை ஒரு கரண்டி இல்லை மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சோன்னா இந்த டிஷ் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். நல்லா மசிச்சுக்குங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காரம்லாம் கம்மியாக போட்டிருக்கனால தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா. தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடான உடனே நம்ம தாளிக்கிற எல்லா திங்ஸையும் சேர்த்து தாளித்து இதோடு சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் குட்டீஸுக்கு செய்கிறனால அதெல்லாம் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது முருங்கைக்கீரை தண்ணி சாறு. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி நம்ம வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். டெய்லி ரசம் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 வரமிளகா கிள்ளி அதோட சேர்த்துருக்கேன். வரமிளகா தான் இதுலேயும் சேர்க்குறோம் காரத்துக்கு. நீங்கள் வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நம்ம கழனி தண்ணி தான் சேர்க்க போகிறோம். அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணி ஒரு 2 வாட்டி அரிசி கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுவுற தண்ணியை எடுத்து வச்சு அதில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டேன். கீரையெல்லாம் குட்டீஸ்லாம் சாப்பிடாத குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த ஒரு 10 மினிட்ஸு, பச்சைப்பயிறு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இந்த லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு ½ ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து அரைச்சிருக்கேன். கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி இதோட சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, சரியாயிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காய், சும்மா மாங்காய் தாளிக்க தான் போகிறேன். வேறு ஊறுகாய் அந்த மாதிரி செய்யலாம், சும்மா தாளிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு மாங்காய் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு மட்டும், உளுந்தம்பருப்பு இல்லாமல் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம்.
கடுகு போட்டு தாளிச்சிட்டு நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதோட சேர்க்க போகிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மாங்காவை போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் மாங்காய் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். மாங்காய் இவ்வளோதான். மாங்காய் வந்து இப்படியே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஊறுகாய் அப்படிலாம் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை தண்ணி சாரெல்லாம், அதுக்கு இந்த மாதிரி காரமாக ஒரு சைட் டிஷ் வச்சா நல்லா இருக்குங்கிறக்காக தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம், குட்டீஸ்க்காக அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன் 2 நாள் முன்னாடி. நீங்கள் வந்து வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.